ஒரு விஷயத்த சொல்ல சாமியா வந்தாரு இந்த பிள்ளைய பார்த்து ஓடிட்டாரா என்ன காரணம் தெரியுமா சந்திரமுகி படம் பார்த்திருக்கியா இந்த பிள்ளைய பார்த்தேன் சந்திரமுகி அதை வாங்கிப்பா அதை வாங்க வருக வருகவே மாதக்கிதம் கவி வழக்க சாலவழக்கம் குரலாதற்கு நீதோடு ஆசான் உண்மை நேர்ந்திருக்க வருட வாசகம் பொய்க்கு பொய் கோளுக்கு கோள் அருளா கிரட்டி அறுபடியோட சாமியை சொல்லியிருக்கிறார் மந்திரமும் தேவும் மருந்தும் குருவர்களும் தந்திரமும் ஞானம் அறுபடி வேதனை உண்டிய கொண்டு இளையன் பார்க்கு இளையன் பார்க்கிற வேங்கியதுக்கு ஒரு வாழ்த்து அருமையான அருமையான தோழி சிறப்பான இடம் சிறப்பான இடத்திற்கு தகுந்த சிறப்பானவர்களை எழுப்பி வைத்து எதிர்பார்த்து விளங்கியதுக்கு ஒரு வாழ்த்து என்றார். இந்த நாடகத்தில் பங்கு பெறும் அனைத்து கலைஞர்களையும் பாராட்டி வார்டு உறுப்பினரும் சுமூஸ் இசைப்பாடையும் யசோ சங்கீத பிரிவுகள் குழுவின் நிர்வாகியுமான திருமதி யசோதா கோவிந்தராஜ் இவர்கள் சார்பாக ரூபாய் 101 பரிசாக வழங்கி கலைக்குழுவினரை பாராட்டியுள்ளார்கள். கௌரவித்துள்ள யசோதா கோவிந்தராஜ் அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த பக்கம் என்ன எழுதியிருக்கு, தயவு செய்து நாரதர் பெருமாள் ராஜா அவர்கள் வந்திருக்கும் வள்ளியை பார்த்து பயப்படாமல் பேச வேண்டும் என்று இந்த பரிசனை வழங்கியுள்ளார்கள். அப்புறம் இவ்வளவு தூரம் படிச்சு அது தெரியாதா?
இவ்வளவு தூரம் படிச்சிருக்க அது பின்னால என்ன எழுதுன்னு பாக்கிறேன். நான் தான் கொடுத்தவனே பின்னால திரும்பி பார்த்தேன் கட்டி கொடுத்தேன். நீங்கள் அனைவருக்கும் அன்பளிப்பினை வாரி வழங்கிய நல்லதொரு உள்ளத்துக்கு நன்றி, நன்றியாத வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏத்தனைய சித்தனுங்க கத்தியாச்சு, கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தி போச்சு, சுத்தமாக சொன்னதெல்லாம் போகலையா, சுத்தமாக அதுலதான் ஓடலையா, தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தன 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 உம்மதமா உம்மதமா ஆண்டவன் இந்த மதம் நல்லவனுக்கு அழகருக்கும் ஆண்டவனுக்கு மரம், அட பொங்கைய பொங்கைய பொங்கையா புருஷனை எசலமில்லையா, பொங்கைய பொங்கைய பொங்கையா சொல்லாமை தலைப்பிறகலையா, மாறில இருந்தவா, நாரல வார்த்தைகள்மா, நாரல வாசிகள்மா, உன்னிடத்திலே ஒரு சில உரைகள் கேட்க உன்னை கொன்று என்னை கழித்து உன்னை உயிர் எழுப்பி நான் சத்தாதான் நாம் சந்ததியை நன்றாக இருக்க முடியும். அடித்த கை படியாகிறது, செதுக்கும் கை சிலையாகிறது, இளைத்த மரம் நிலையாகிறது, கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது, மீட்டிய விரல் செய்யாகிறது, பாடம் குரல் கவியாகிறது, அணைக்கும் தை துணையாகிறது, பிரிக்கும் சொந்த வினையாகிறது. என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல, யார் ஓடி வந்தார் இங்கு என்னை வெல்ல, முன்னோர்கள் எல்லாம் இதை எடுத்து சொல்ல நானும் கேட்க வந்தேன் வெல்ல. அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன், ஆசான் மடியில் பயின்றேன். இன்றைய திருச்சபையில் அமர்ந்திருக்கும் அறிவில் சிறந்த பெரியோர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள், என்னை ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பாருங்க உங்கள் கேள்வி கடையை. மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல், ராமன் மராமரத்து மீது தொடுத்த அம்பு போல், முருகன் மாமரத்து மீது தொடுத்த அம்பு போல். தொடுத்து பாருங்க உங்கள் கேள்வி கடையை. எனது பதில் மன்மதனின் ஐங்கண்ணை மலர் போல் அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. கேளுங்க சுவாமி. இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனிலும் இனிது ஆதியை தொழுதல், அதனிலும் இனிது அறிவுணர் சேர்தல், அதனிலும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே.
பார்த்தீங்களா? தமிழை மட்டும்தான் இனிது என்று கூறுகிறோம், தமிழை மட்டும்தான் அமிழ்து என்று கூறுகிறோம். தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்து அமிழ்து, தமிழை மட்டும்தான் தேன் என்று கூறுகிறோம். படித்தேன் 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 என்று இப்படியெல்லாம் தமிழுக்கு தனிப்பெருமையை கொடுத்து சென்ற புலவர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள் எத்தனை பேர் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அதை காக்கும் வகையிலே சிறு புலவர்களும் ஒரு சில அறிஞர்களும் ஒரு சில கவிஞர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த தமிழை கட்டி காக்கும் வகையில் உங்கள் பேச்சுக்களை எல்லாம் கேட்கும் பொழுது அந்த புலவர்கள், கவிஞர்கள், அறிஞர்கள் வரிசையிலே தாங்களும் ஒரு நபராக இருப்பீர்களோ என்றுதான் தோன்றுகிறது. அருமையான பேச்சு. ஒரு சிலர் பேசினா இவங்க ஏண்டா பேசுறாங்க, பேச்சு நிப்பாட்டினா பரவாயில்லையே அப்படின்னு தோணுமா. ஒரு சிலர் பேசினா ஆஹா இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, என்ன மாதிரி அந்த மாதிரி தோணுமா. பேச்சுக்களை பேசும்போது ஒரு சில அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுதும் அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்கிறது. அதை நானா சொல்லிக்க கூடாது, நான் பேசும்போது நீங்க கவனிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இப்படி இல்லாம இருக்குமா? ஒரு சிலர் 100 வார்த்தை பேசுவாங்க, அதுல 80 வார்த்தை வீண் வார்த்தையா போயிடும், 20 வார்த்தை அர்த்தமுள்ள வார்த்தையா இருக்கும். ஆனா குழந்தைங்க ஒரு 50 வார்த்தையா பேசுறீங்க. நான் ஏன் சொன்னேன், அந்த கவிஞர் வரிசையிலே, புலவர்கள் வரிசையிலே, இந்த வரிசையிலே உங்களையும் ஒரு ஆளை சேர்க்கலாம் என்று கட்டிக்காத வகையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். ஒரு 50 வார்த்தை பேசிருக்கீங்க. முதல்ல அதை அள்ளி முடிங்க. அந்த சேலையை பாவம், அது இந்த பக்கம் இருக்கிறீங்க, அந்த பக்கம் இருக்கிறீங்க, அது என்ன பண்ணணும்னே தெரியாம இருக்கீங்க பாவம். அதனால அதை முதல்ல இழுத்து ஒரு இடத்துல முடிங்க, அப்பதான் நான் சொல்றதை நீங்க கவனிக்க முடியும் உங்களால. ஒரு 50 வார்த்தை பேசிருப்பீங்க. அந்த 50 வார்த்தைகளையும் எல்லா வார்த்தைகளையும் அர்த்தம் இருந்தது. ஒரு வார்த்தையோட செத்த வார்த்தை இல்லை, அந்த வார்த்தை இருக்கேன். இன்னொரு இங்க பாருங்களேன், நீங்க பேச ஆரம்பிச்சீங்க, நம்ம இந்த தண்ணி கொண்டு வந்தாண்டு போனேன், உள்ள போனேன், உங்க பேச்சை கேட்க உடனே ஓடியாந்தேன். அந்த அளவுக்கு உங்க பேச்சு திறமைகள் இருந்தது, பெருமையாக இருந்தது, சந்தோஷம், மகிழ்ச்சி. எனக்காக நீங்க பேச வேணாங்க, மக்களுக்காக நீங்க மறுபடியும் அதை பேசுனீங்கன்னா, மக்கள் அதை நீங்கள் பேசியதை கவனித்து எல்லா வார்த்தைகளையும் அர்த்தம் இருந்து அவங்க கைதட்டினா, அவங்க கரகோஷம் வந்துச்சுன்னா நிச்சயமாக என்னுடைய கரகோஷம் வரும். அதனால நீங்க பேசுனத மக்களுக்காக மறுபடியும் பேசுங்க. அதான் அடித்த கை படியாகிறது, செதுக்கும் கை சிலையாகிறது, இளைத்த மரம் நிலையாகிறது, கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது, மீட்டிய விரைசையாகிறது, பாடும் குரல் கவியாகிறது, அணைக்கும் கை துணையாகிறது, பிரிக்கும் சொந்த வினையாகிறது. என்ன கொண்டு வந்தோம் எடுத்து செல்ல, யார் ஓடி வந்தார் என்று என்ன வெல்ல, முன்னோர்கள் எல்லாம் இதை எடுத்து சொல்ல நானும் கேட்க வந்தேன் மெல்ல. அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன், ஆசான் மடியில் பயின்றேன். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கும் அறிவில் சிறந்த பெரியோர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள், என்ன ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்பு போல், ராமன் மராமரத்து மீது தொடுத்த அம்பு போல், முருகன் மாமரத்து மீது தொடுத்த அம்பு போல். தொடுத்து பாருங்கள் உங்கள் கேள்வி கணையை. எனது பதில் மன்மதனின் ஐங்கண்ணை மலர் போல் அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். உண்மை சொல்றேன், அவங்க கைதட்டினாங்களுக்காக எல்லாரும் கவனித்தார்கள் என்பதற்காக நானும் எனது கரகோஷம். அடித்தகள் படியாகிறது, அடிச்சாதான் கல்லபடியாக வருங்கிறத. செதுக்குங்கள் சிலையாகும். ஒரு கல்லை செதுக்கினால்தான் சிலையாக முடியும், ஏன்னா அது வெறும் கல்லாத இருக்க. இழைத்த மரம் நிலையாகிறது, அதை இழைத்தால் தான் நிலையாகிறது, கிறுக்கிய சுவர் சித்திரமாகிறது. பாருங்க, அதுக்கு ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, அன்னை மடியில் பிறந்தேன், தந்தை மடியில் வளர்ந்தேன். இன்று இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அளவில் சிறந்த பெரியவர்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள், எம்மை ஈன்றெடுத்த தாய்மார்கள் முன்னிலையில் நின்று கொண்டிருக்கிறேன். தொடுத்து பாருங்கள் கேள்விக்கடையில். மன்மதன் சிவன் மீது தொடுத்த அம்போல், அங்கேதாங்க ஒரு கதை ஆரம்பிக்குது. முருகப்பெருமான் பிறக்கிறான் பாருங்களேன், எவ்வளவு சூழ்ச்சி அந்த வார்த்தையை சொல்றாங்க. ராமன் மலாமரத்தின் மீது தொடுத்த போல், அங்கதாங்க இன்னொரு சூழ்ச்சி ஆரம்பிக்குது. வாலி சாகுறான் பாருங்களேன். முருகன் மாமரத்தின் மீது தொடுத்த போல்,
அங்க பாருங்க ஒரு சூழ்ச்சி பாருங்க. சூரவதவன் இரண்டாக பிளக்கப்படுகிறான், ஆணவம் அழியப்படுகிறது. இதே போல் தொடுத்து பாருங்கள் கேள்விக்கடி. மன்மதனின் ஐங்கனை மலவோல் அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கிறது. எல்லா வார்த்தைகளையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் கதைகள் வச்சு நாடகத்தை முடிச்சுடலாம். அந்த அளவுக்கு சிறப்பான பேச்சு. இதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க நல்ல தமிழால இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை நீங்க பேசினா உங்க குடும்பத்திலும் சரி, நீங்களும் சரி, உங்கள் வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் எந்த துறையை தேர்வு செய்தாலும் சரி நன்றாக வாழ்வீர்கள், வளர்வீர்கள். அதுக்காக எனது வாழ்த்துக்கள். நன்றி. இந்த நேரத்தில் ஒரு சில அபசகுணமான வார்த்தைகளை தாங்கள் தவிர்த்து விட்டால் இன்னமும் நல்லா இருப்பீங்க நீங்க. அதனால இது பிரம்ம முகூர்த்தம். இந்த மாதிரி நேரத்துல தவறான வார்த்தைகளை, அபசகுணமான வார்த்தைகளை தாங்கள் தவிர்த்து விடுவது மேலும் நல்லது என்று ஒரு சின்ன சுட்டிக்காட்டு மட்டும் தானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. பெருமைகளை உயர்த்த வேண்டும், நல்ல விஷயங்களை உயர்த்த வேண்டும், ஒரு சில தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அவர்கள்தான் அறிவாளி. நல்லா இருக்கணும். அதனால நான் உங்கள்கிட்ட கேட்கும் ஒரு கேள்வி என்னவென்று நீங்கள் நினைக்கும் பொழுது அதற்காக அண்ணன் சொல்லி பிடித்தால் இங்கே சும்மா பேசணுங்கிறதெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? எவ்வளவு அழகா பேசுறீங்க, அதை போய் அபசகுணமா பேசுறீங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? புரியுதா? கேட்டீங்களா? கொக்கா நந்தினியானே தெரியாம அதுதான் ஒரு சில நேரம் கொக்கு மாதிரி தெரியுது, ஒரு சில நேரம் அந்த மாதிரி தெரியுது. அது சொன்னேன். இங்க பாருங்க எவ்வளவு அழகா எல்லோரும் கேட்கும் அளவுக்கு அருமையா பேசிருக்கீங்க, சிறப்பா பேசுறீங்க. இந்த மாதிரி பேசுறீங்கன்னா நல்ல நேரத்துல நல்ல விஷயங்களை பேசுறீங்கன்னா வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய எந்த துறையிலும் சரி நீங்கள் மென்மேல் வாழ்வீர்கள், வளர்வீர்கள். எவ்வளவுமே பெருமையா நான் சொன்னேன். நான் அதான் பெரியவங்க தான், சின்னவங்க சின்னவங்க தான். மூத்தோர் சொல்வாக்கு முதிர்நெறி காய் முன்னாள் துவக்க பின்னா இன்னைக்கு ஆரம்பத்துல கசப்புத்தன்மை, முடிவிலே நன்மைகள் பிறக்கும். அதுக்கு என்ன சொல்றாங்க உடனே இந்த வருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு இனிமையா நல்ல தமிழ்ல பேசுறீங்க. சும்மா பேசுறீங்க பேசுறீங்க யாருங்க புரியுதா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை கொண்டே விடுவாங்க. 90 ரூபான்னு சொல்லலைங்க, வெள்ளத்தை நீ ஏற்கனவே எனக்கு விஷம் வச்சுக்கிட்டு இருக்குது. எங்க அண்ணன் என் கூடவே இருக்க போறவர், எப்பவுமே முதல்ல இருந்தவர் இனிமேல இருக்க போறவர். அண்ணே இந்த அம்மா கேக்குறாங்க சும்மா பேசுங்க பேசக்கூடாது சரியா? அப்படி வரலாற்றாங்க. என்னன்னு அர்த்தம்? தொலைச்சிருவேன், தொலைச்சு பேசாம குத்திக்கிட்டுடா தம்பி, எடுத்த இடத்துல போடு, உன்னைய நம்பி நான் வந்தேன் பாரு. அண்ணே நான் நேரடியா உங்கள்கிட்ட வந்துருக்கேன், தயவுசெய்து நல்ல வார்த்தை சொன்னேன். இந்த வருங்க பேசணுங்க பேசக்கூடாது சரியா இருந்தா அப்படிங்கிறாங்களே என்னன்னு அர்த்தம்? இப்படின்னா உங்களை ஒன்று இல்லைன்னு பண்ணி போடுவாங்க. மரியாதை மைக்கல் முதல்ல ஆரம்பத்துல பேசும்போது உன்னை அதாவது என்ன பேசுறீங்க? அடித்துகள் பலியாகுது, செதுக்கும் ஒன்று சிலையாகுது. அப்படியே நீங்க பேசுறீங்க இல்ல வேற எப்படி பேசுறீங்க? உன்னை கொன்று என்னை கிழித்து உன்னை உயிரிழப்பி நான் செத்தாதான் நாம் சந்ததியை நன்றாக இருக்க முடியும் பேசுனேன். 2 பேரும் கேட்டுங்க, இப்படியே வாய்ச்சத்து குடிச்சிருப்பேன். இப்ப கேட்டுங்க 2 பேரும் என்ன போல் உடைய பொண்ணு விடுவேன், உண்டு இல்லைன்னு ஒண்ணிடுவேன், தொலைச்சு சொன்னீங்கல்ல. உன்னைய கொண்டது என்னைய கிழிக்கிறது, நான் ஜாகிறது நல்ல வார்த்தையா? புரியுதா? முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் சரி. சரியா? அபசகுணமான வார்த்தை வார்த்தை பேசலாமா? பேசலாமா கேட்கிறேன். அப்ப நான் கேட்கிறப்ப ஏன் அதை மறைச்சு சொல்லல? மறுபடியும் பேசுங்க எதுக்கு சொன்னேன்? முதல்ல என்ன பேசுறீங்க அது மாதிரி நீ பேசிருக்கணும். அடித்தங்கள் படியாவது சதுப்பு எதுக்கு சொல்லல? ஆரம்பத்தில் சொல்ல வேண்டியானே, ஏன் சொல்லல? உனக்கே அது தவறுன்னு உறுத்துது. என்ன சொன்னீங்க நீங்க? உன்னை கொன்று கொன்றுவியா? கொன்று என்ன பண்ண முடியுமா? மண்டே பொழந்துடுவேன். உன்னை கொன்று அடுத்து என்ன சொன்ன? என்னை கிழித்து வாயை கிழிச்சுக்க. இந்த மாதிரி என்னை கொல்றோம்னு சொல்ற வாயை கிழிச்சுக்க. நீ தந்து என்னை கிழித்து என்னை ஊத்துனா மூக்கு பின்னால வந்துடும். அப்புறம் மூக்கு எங்கடா பின்னால காட்டணும். சொல்லு அடுத்து என்ன சொன்ன? உன்னை உயிரிழப்பி எனக்கு சொல்லுப்பா. என்ன உயிரிழக்கலாம் அம்மா? என்ன உயிரிழக்கலாமியா? என்ன
புராணம் படிக்கிறீங்க, இதிகாசம் படிக்கிறீங்க, இலக்கியம் படிக்கிறீங்க, என்ன நாளைக்கு சாப்பிட்டா எந்த புராணத்துலயாச்சும் நாரதருக்கு இறப்பு உண்டாமா? சொல்லு. அவருக்கு இறப்பே இல்லைம்மா. அவருக்கு நாரதருக்கு இறப்புங்கிறதே இல்லை. நம்ம இங்க இருக்கிறவங்களாம் சேர்ந்து அடிச்சா கூட சாக மாட்டாரு. அவருக்கு இறப்பே இல்லைம்மா. சாவு இல்லைன்னு சொல்லுப்பா. எல்லாரும் சேர்ந்து அடிச்சாலும் சாக மாட்டாங்க. இறப்பே இல்லைங்கிறேன். அப்படி அடித்தாலும் கூட உயிர் போகாது. அதோட நிப்பாட்டுங்க சாமி. இன்னை கொள்றதுனே இருக்கீங்களா தம்பியா? ஒன்னும் சொல்ல வேணாம். உன்னை உயிரிழப்பேன். அடுத்த என்ன சொன்ன? நான் செத்தால்தான். செத்து தொலை. நீ ஏதாவது உயிரோடு இருக்கணும். செத்து தோப்போ. என்னை கொல்லணும்னு நினைக்கிறோட உயிரை கொடு. ஆனா என்னை கொல்ல வந்த நீ உயிரோடு இருக்கலாமா? சா அப்படியே என்னைய கொன்னாலும் சரியா 3வது நாள் அமைய ஒரு நந்தினி வீட்டு முன்னால ஓ வீட்டு முன்னாலதான் நான் நிற்பேன். 3ஆம் நாளே உன் உயிரை கொண்டு போகாம விடவே மாட்டேன். நான் அழகப்பாவும் துரைப்பாவும் எல்லாம் வரவே மாட்டேன். என்னது அழகப்பாவும் துரையப்பாவெல்லாம் வரமாட்டேன். ஆமா, அவரு கொடைக்கானல் டூர் கூப்பிடுறாரு. அதுவும் டூர் மாதிரிதான். ஆமாம்மா. இப்பவும் நம்ம டூர் தான் இங்க வந்திருக்கோம். நான் ஒண்ணு மேல புரியுதா? அது ஒரு வகையான டூர் தாங்க. எந்த இமிடியும் இல்லாம போயிடும். உண்மை நான் செத்தான். எவ்வளவு அழகா வாழ்த்து சொன்னாரு. அந்த வாயில இப்ப திட்ட வச்சு முடியாமா? எவ்வளவு வாழ்த்து சொன்னாரு. அடுத்து சொன்ன நம் சந்ததியே குடும்பமே நல்லா இருக்கும். போ போய் சேரு. இனிமே இந்த வார்த்தை இந்த மேடையோட விட்டு போயிரு. சரியா? இந்த கால அடிச்சு அந்த கால ரத்தம் வரும். பிடிப்பா நீ சொல்லிய. ஏங்க நான் எவ்வளவு அழகான தமிழ்ல சொல் சுத்தமா இலக்கணம் இலக்கியம் சார்ந்து விவசாயம் சார்ந்து எவ்வளவு அழகா நான் பேசிருக்கேன். அத போய் அபசகுணமா பேசுறேங்கிறீங்க. என்ன நினைச்சிருக்கீங்க மனசுல நீங்க? என்ன சொல் சுத்தமா இலக்கண இலக்கியம் சார்ந்து இலக்கணம் இலக்கியம் சார்ந்து விவசாயம் சார்ந்து எவ்வளவு அழகா பேசிருக்கேன் நான். எனக்கு தெரியல சாமி. இதுலதான் இலக்கணம் இருக்கு, இதுலதான் இலக்கியம் இருக்கு, சொல் சுத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு அழகா பேசுறீங்க. அபசகுணமா பேசுறீங்க. என்ன ஒண்ணுமா ஒன்னே கொள்றது எண்ணெய் கிழிக்கிறது விவசாயம் நடத்துறீங்க. யாரமா கொண்டு போட்டு புதைச்சு விவசாயம் பண்றாங்க? யார கிழிச்சு போட்டு விவசாயம் பண்றாங்க? சொல்ல முதல்ல. உன்னை கொன்று அப்படின்னு அவங்கள கொல்ல முடியாதா? பெரிய மகாராஜா நினைப்பா மனசுல. இத பேசுனீங்க தொலைச்சிருவேன். தொலைச்சு புரியுதா? இத மூக்கை வாயை பொத்துனோம்னா அதோட க்ளோஸ். உன்னை கொன்று அப்படின்னா கொல்ற அர்த்தமா? மட்டும் சொல்லு. சரியா? விவசாயம் பண்ணா முதல்ல என்னங்க வரணும்? அடுத்த தண்ணி போடுறீங்களா? அவட்ட பத்திரத்தை எழுதி வாங்கி விட்டுறேன். அடுத்த பக்கத்துல உன்னை கொன்று அப்படின்னா அவங்கள கொல்றதா ஒண்ணும் அர்த்தம் கிடையாது. விவசாயம் பண்ணா முதல்ல என்ன பண்ணணும்? தொழி அடிக்கணும். தொழி அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? விதைப்பாவணும். விதைப்பாவணும் என்ன ஆகும்? நாற்று முளைத்து வரும். அந்த நாற்றை போய் நம்ம என்ன பண்ணுவோம்? பிடுங்குவோம். அப்படி அந்த நாற்றை நம்ம பிடுங்கினாவே அது செத்ததாகத்தான் அர்த்தம். அதனாலதான் உன்னை கொன்று. விவசாயம் பண்ணோம்னா விதை வாங்குறோம், அது முளைச்சு நாற்றா வந்து பிடிங்கிறோம். உன்னை கொன்று. அது சரி. எண்ணெய் கிழிச்சு என்ன கத்திர வாயை கிழிச்ச சொல்ல போய் உங்க வாயை கிழிச்ச வேண்டியதானே? ஏன் வாயை கேட்க மாட்டேங்கிறாங்களா? வாயை கிழிச்ச சொல்றாங்க. என்ன நினைச்சிருக்காங்க அவங்க? நான் கேக்குறேன். வாயை கிழிச்ச சொல்றாங்க. வாயை கிழிச்ச வந்திருக்கேன் நானே. தேவையில்லாம பேசிட்டாங்க. கேட்க மாட்டீங்களா நீங்க? கேட்டா விளக்கம் மட்டும் சொல்லுங்க. வாயை கிழிச்ச சொல்றாங்க. அழகா விளக்கம் சொல்றிய. ஏன் கோவப்படுறிய? ஆமா அவரை கடுப்பற மாதிரி பேசிட்டு இருந்தா. சின்ன பிள்ளை இவ்வளவு கோவம் வரக்கூடாது. அது பொம்பளை பிள்ளை இவ்வளவு கோவமே படக்கூடாது. மேடம் வாயை கிழிச்ச சொல்றாங்கப்பா. சரிப்பா, பெரியவர் தானே சொல்றாரு. கொஞ்சம் பொறுத்து போலாமே. அதுக்கே இவ்வளவு கோவப்படுறிய? இவ்வளவு கோவம் வரவே கூடாதுமா. உங்களுக்கு வர கோவத்தை பார்த்தா நாரதர் அடிச்சு கூட்டத்துக்கு வெளியில இருந்துருவீங்க. உங்களுக்கு இவ்வளவு கோவம் வரவே கூடாதுமா. சின்ன பிள்ளை. எப்போ நீ மைக்க வைப்பு ஓ பஞ்சாயத்து படம் வந்துட்டார. பஞ்சாயத்து என் நடுவர் வேலையை பார்த்துட்டு நீ சொல்ல என்ன கிழித்து அப்படின்னா வாயை கிழிக்கிறதா ஒண்ணும் அர்த்தம் கிடையாது. மண்ணை கிழித்து வேறு ஒரு வயல்ல தொழி அடிக்கணும். அதான் மண்ணை கிழித்து. உன்னை நான் கேட்கிறேன். உங்களை கொலை பண்றது எல்லாருமே திட்டம் போட்டு சேர்ந்துதான் கொலை பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது உங்களை உயிரிழப்பு ஆகிறவங்களுக்கு என்னத்தை பாத்தீங்களா? விளக்கத்தை பதிலா மட்டும் சொல்லு. அப்படியே நீங்க செத்துட்டாலும் சும்மாலாம் விட மாட்டேன். கை தனியா, காலு தனியா, முண்டை தனியா, மூக்கு தனியா, வாய் தனியா, கண்ணு தனியா, கண்ட துறமா வெட்டி கொண்டு போய் கடல்ல போட்டு வருவேன். புரியுதா? சீக்கிரமா மக்கி போயிருவீங்களே. வழிநாயகம் என்னங்கப்பா உப்பு தண்ணிக்கு எதுக்கும்? மேடையில பேசல, கவனமா பேசணும். என்னப்பா? அவரை வெட்டி எங்க விட கடல்ல ஓடுது. கடல் கடல் வாயில வந்ததும் வார்த்தைன்னு பேசக்கூடாது. கடல் எங்க இருக்குன்னு தெரியுமா? இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகுது தெரியுமா? அது எந்த திசையில இருக்குன்னு தெரியுமா? ஏதாச்சும் மேடையில பேசுறவங்களுக்காண்டி பேசக்கூடாது.
எதுக்குமா அவ்வளவு தூரம்? உள்ளூர்ல நம்ம கடலை ஊர்றால மிஷின் அது இருக்கான், காங்கிரட் மிஷினா? காங்கிரட் மிஷின். அதுக்குள்ள தூக்கி போடுற கடலை போட்டு வரியா? ஏத்தா ஒட்டு மொத்தமா போட்டு மறைச்சிருங்க. படம் பாத்தீங்களா? நீங்க கேக்குறேன். உன்னை உயிரிழப்பி அப்படின்னா உங்களை உயிரிழப்புறதா ஒண்ணும் அர்த்தம் கிடையாது. பிடிங்கி வச்சிருக்க நாத்தை அப்படியே போட்டா அது செத்து தாங்க போகும். மறுபடியும் அதை என்ன பண்ணணும், கொண்டு போய் நடவு நடணும். நடவு நட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும், நெற்கதிர்களாக முளைத்து வரும். அந்த நெல்லை பிடிங்கி நம்ம சமைச்சு சாப்பிடுவோம். அதான் உன்னை உயிரிழப்பி. ஆமா, அதான் உன்னை உயிரிழப்பி. பதில் சொல்றீங்க. நான் செத்தாரா என்ன போய் சாக சொல்றீங்க? நீங்க போய் செத்து கொள்ள வேண்டியதானே? எதுக்கு சோட இருக்கீங்க? எதுக்கு சோட சாக சொல்றாங்க கேட்க மாட்டீங்க? அதெல்லாம் தேவையில்லாம பேசுறாங்க, கேட்க போகாத இருக்கீங்க. சாக சொல்றாங்க கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் என்ன? பொறுமையா பேசுங்க, பொறுமையா பேசினா பெரியவங்க அவங்கள சொல்லணும். சாக சொல்றாங்க பாப்பறோம். சரி சாமி, நீங்க அப்படி சொல்லக்கூடாது, அது உங்க வாயால அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லணுமே ஒழிய அதுக்கு இப்படியெல்லாம் கோவப்படக்கூடாது. சரியா? பெரியவர் தானே சொன்னா சாமி அப்படி பேசாதீங்க சாமி அப்படின்னு சொல்லணுமே ஒழிய அப்படி கோவப்படக்கூடாது. கோவப்பட்டோம்னா ஆத்திரத்துல அறிவு இழந்துருவோம். மேடையில பேசுறது ரொம்ப கவனமா பேசணும், பொறுமையா பேசணும். சின்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை, அதுவும் சின்ன பிள்ளை, இவ்வளவு கோவம் வரவே கூடாதுமா. கோவம் அறிவுக்கு சத்துரு. சரியா? உங்களுக்கு வர கோவத்தை பார்த்தா நாரதரை காலை பிடிச்சி தரையில அடிச்சு போய் இருக்கு. ஆமா, அந்த அம்மாவுக்கு புத்தி சொல்கிறீரா இல்ல என்னை எப்படி கொலை பண்றதுன்னு யோசனை சொல்கிறீரா? கண்டிக்கிறேன். ஒண்ணும் கட்டிக்க வேணாம், பேசாம இருந்தா அதுவே போதும். ஆத்தாடியோ உங்க பக்கத்துல இருக்க கூடாது போல இருக்குப்பா. நான் என்ற அகந்தை சத்தால்தான் நான் மட்டும் இல்ல என் சந்ததியே நன்றாக இருக்க முடியும்னு சொன்னேன். அதை போய் ஒன்னைய கொள்றது, என்னைய கிழிக்கிறது, நான் சாகுறேன், நீ வேகுறேன், எங்க போறேன், இதெல்லாம் தேவையா? ரொம்ப முக்கியமா? என்ன விவசாயம் பண்றேன், விவசாயம் பண்றேன், விவசாயம் பண்றேன். நீ எங்க விவசாயம் பண்ற? எங்க நிலத்துலதான். உங்க நிலம் என்ன நிலம்? குறிஞ்சி நிலங்க. மலையும் மலை சார்ந்தமும் குறிஞ்சி நிலம். முல்லை நிலத்திற்கு. காடும் காடு சார்ந்த பகுதி. மருத நிலத்திற்கு. வயலும் வயல் சார்ந்த பகுதி. நீத நிலத்திற்கு. கடலும் கடல் சார்ந்த பகுதி. பாலை நிலம். மணலும் மணல் சார்ந்த பகுதி. புணர்தல் நிமித்தமும். குறிஞ்சி நிலம். முல்லை நிலம். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருத நிலம். இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். நீத நிலம். மூடலும் மூடல் நிமித்தமும். பாலை நிலம். பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். பாண்டிய நாடு. முத்துடைத்து. சோழ நாடு. சோறுடைத்து. சேர நாடு. வேலம் உடைத்து. தொண்டை நாடு. சான்றோர்கள் உடைத்து. உங்கள் நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. பாண்டிய நாடு முத்துடைத்து சொன்னீங்களே. ஆமா. பாண்டியனுடைய மொத்த பரப்பளவு எவ்வளவு தூரம் சொல்லுங்க? வெள்ளார் அது வடக்கம் மேற்கு பெருவழியாம் தொல்லார் புனர்கணி தெற்காகும் 56 காத தூரம் பாண்டியனுடைய எல்கை. போதுமா? போதுமா? வேண்டாம். போதுமான இதோட நாடகம் முடிஞ்சு போலாம் நினைக்கிறியா? இந்த போதுமாங்கிற வார்த்தை நான் மறுபடியும் கேட்பேன். 56 காத தூரம் அதோட நிப்பாட்டிக்க. போதுமாங்கிற வார்த்தை கூடாது, இருக்க கூடாது. சேர நாள் வேகம் போய்த்தானே? ஆமா. சேர நாட்டுடைய மொத்த பரப்பளவு சொல்லுங்க. வடக்கு திசை பழனி, வான்கை தென்காசி, குடக்கு திசை கோட்டக்கரையா, வட திசை ஏனாட்டு பண்ணை, கடற்கரை ஓரமாக தெற்காகும் 80 காத தூரம் சேர நாட்டுடைய எல்கைன்னு சொல்லியிருக்காங்க. போதுமா? போதுமாங்கிற வார்த்தையை சொல்லாத. போதுமா இதோட நாடகத்தை முடிச்சுக்கோமா நீ கேட்கல. நான் அவ்வளவு சீக்கிரமா வர மாட்டேன். இந்த போதுமா போதுமா கையை நொறுக்கி அப்படின்னு சொல்லியா? சாமி என்னப்பா போதுமா போதுமானா அந்த போதுமா இல்ல, நாடகத்தை முடிச்சிடுவோம்னு சொல்லுங்க அந்த அம்மா. நானும் உங்களை விட நான் அதிகம் படிச்சிருக்கேன். நீ எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். இந்த பதில் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்னை விட அந்த அம்மா கூட படிச்சிருக்காங்க. இந்த பதில் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? எனக்கு இது பத்தாதுமா, இன்னும் வேணும். சோழ நாடு இருக்கே. ஆமா. பரப்பளவு சொல்லுங்க. கிழக்கு கடற்கரை, தெற்கு கரை, பெருவெல்லாறு, குலதேசிய கோடிகொடான் 24 காதல் தர முடியாது சோழ நாட்டுடைய எல்கைன்னு சொல்லிருக்காங்க. போதுமா? போதுமா நேத்தினா கையை நொறுக்கி அவருன்னு தெரியாது. என்னை பத்தி உனக்கு தெரியாது. கை இருக்காதப்ப சோப்பட கை இருக்காது. ஓலாறு என்ன நாடு? தொண்டை நாடு தானே? ஆமா. பரப்பளவு சொல்லுங்க. மேற்கு பவளமலை, வேங்கட, நேர்வழக்கம், ஆர்க்குடி அணைகளுக்கு பார்க்குடியர் தட்டி பிளகடை திகழ் 70 காதல் நல்தொண்டை நாடான நாட்டுக்கு சொல்லிருக்காங்க. போதுமா? போதுமா போதுமா என்ன போதுமா கேக்குறீங்க? போதுமா அப்புறம் உப்புமா. சரி, பாண்டிய நாடு இருக்குல்ல? ஆமா. பாண்டிய நாடு 56 காத தூரம் சொன்னேன். சேர நாடு 80 காத தூரம். ஆமா. சோழ நாடு 24 காத தூரம். உங்க நாடு தொண்டை நாடு 20 காத தூரம். ஆமா. பாண்டிய நாடு 56 காத தூரம்னா ஆமா. ஒரு காத தூரம் வந்து எத்தனை மைல்? 10 மைல். 10 மைல். இது கூட தெரியும் வந்திருப்ப சுசிபி கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ ஐயோ. சுசிபி கேள்வியா? கேள்வியிலே சுசிபி கேள்வி ஒன்று கேள்வி. சுசிபி கேள்வினா சாதாரண
மதிப்பே இல்லாத கேள்வி. வள்ளிநாயகர் ஸ்பெஷல் கேள்வி கேட்கிறேன். சரி, ஒரு காதல் வந்து 10 வயது. இது சுஜிபி சாதா தோசை. நான் கேட்கிறேன் ஸ்பெஷல் தோசை 56 காதுல எத்தனை? 560 மைலுடையது பாடையாருடையது. போதுமா? இந்த கையுமே இருக்காது. இந்த பதில் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? சரியா? அடுத்து சேர்னார் இருக்குல்ல, ஒரு காதல் எத்தனை மைல்? அவங்க கடை ஓயாம பதில் சொல்லிருப்பாங்களா? அதான் முன்னாடி சொன்னல, அப்புறம் நான் மறுபடியும் கேக்குறீங்க. சும்மா காட்டுக்கு வர்றாங்க. என்ன வருது? கடுப்பு வருது. அந்த அம்மாவுக்கு கடுப்பு வருதாப்பா? வரும்ல கடுப்பு, உனக்கே வராது பாவம். காலையில சாப்பிட்டியா? அதுக்கு என்ன சாப்பிட்டனே? அந்த அண்ணனுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். கேட்ட கேள்வி திருப்பி கேட்கல. பாண்டிய நாடு எத்தனை காதல்? 56 காதல் சொல்லிச்சந்தம்மா. ஒரு காதல் எத்தனை மைல் அப்படின்னு கேட்டேன். 10 மைல். 56 காதல் எத்தனை மைல்? 520 மைல். 80 காதல் எத்தனை மைல்? நான் கேட்டது இல்லை, கேட்காத இல்லை, சொல்லுங்க. இல்ல அப்படி சொல்லக்கூடாதுல்ல. நான் அதனால சொன்னேன், என்னையெல்லாம் 2 மணிக்கு விடாதீங்க, உள்ள போயிடும். நானு 1 மணிக்கெல்லாம் விடாத சொல்லி நேராச்சுன்னு அந்த கடுப்புல சொல்றாரு. நேராச்சு முருகே நாடக முடியுது. நான் உடனே முடிச்சுடனே சொல்லுமே வார்த்தையமா முருகனை பார்த்து முடிச்சு போயிடுறேன். எது கேட்ட கேள்வி சொல்லுங்க. எதுனே கேட்ட கேள்வி? பாத்தியா, இப்படிதான் நான் எனக்கு நேராச்சுனாலே நான் வரமாட்டேன் வெளியில எங்கேயுமே. ஏன் தெரியுமா? இப்படிதான் ஒரு சில தடுதல்கள் நடந்துச்சுன்னா அது எனக்கு பேசவே மனசு வராது. நான் போயிட விட்டு போயிருந்தேன். ஆமா, இடையில சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு சொன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும்? நீங்க வரல அப்படி இல்லைண்ணே. அது சொல்லும்போது மேல மாட்ட வச்ச மாதிரி. சரி, வேற இடத்துக்கு போங்க. வேற இடத்துக்கு போனா நம்ம வேற இடத்துல ஒரு சரி. ஒரு காதல் வந்து 10 வயது. 80 காதல் வந்து என்ன கேட்டோன்னே உனக்கு நான் ஓயாம சொல்லுவாங்கன்னு இந்த அம்மா கேட்டுச்சு. கடுப்புற மாதிரி. காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். மத்தியானம் சாப்பிட்டேன். ராத்திரி நல்லா அந்த வழியில போய் இந்த அங்க ஒரு வீட்டுல நல்லா போட்டீங்களா? சிறப்பான சாப்பாடு. ஏன் சாப்பிட்ட? பசி எடுத்துச்சு, போய் சாப்பிட்டேன். ஓயாம பசிச்சா ஓயாம திங்கிற இல்ல, ஓயாம கேள்வி கேட்டா ஓயாம பசிச்சு. இந்த அம்மாவுக்கு கடுப்பு வருதாப்பா. வரிப்பணத்தை வாங்கியில கடுப்பு வரல, சம்பள வீங்கையில கடுப்பு வரல, வண்டியில தூங்கையில கடுப்பு வரல, வேஷம் போறையில கடுப்பு வரல. நான் கேள்வி கேட்டா அந்த அம்மாவுக்கு கடுப்பு வருதா? கடுப்பு. பதில் சொல்லும். ஒரு காதல் வரும்போது 10 மைல். 80 காதல் 800 மைல். இந்த கோபம் இல்லாம சொல்லு. சரியா? கோபப்பட வேண்டிய நானு. சோழ நாடு 24 காதல் தானே. ஒரு காதல் மேய்ச்சிருப்பீங்க. அவங்க என்ன ஆயா பதில் சொல்லிருப்பாங்களா? அதான் முன்னாடி சொன்னல, அப்புறம் என்ன சும்மா மறுபடியும் அதே கேட்கீங்க? கடுப்பு வர்ற மாதிரி. கடுப்பு வருது. காலையில தின்னியா? ஐயா சாமி சாப்பிட்டேன். மத்தியானம் நல்லா தான் தின்னேன். ராத்திரி நல்லா தான் கொட்டிட்டேன். பசி எடுத்துச்சு, நான் சாப்பிட்டேன். ஓயாம பசிச்சா ஓயாம திங்கிற இல்ல, ஓயாம கேள்வி கேட்டா ஓயாம கடுப்பு வருது. அந்த அம்மாவுக்கு கடுப்பு. சம்பள வீங்கையில கடுப்பு வரல, வண்டியில தூங்கையில கடுப்பு வரல, வேஷ போறையில கடுப்பு வரல, கேள்வி கேட்டா கடுப்பு வருதா? கடுப்பு. ஒரு காதல் வரும்போது 10 மைல். 24 240 மைல். உங்க நாடு துணை நாடு. ஆமா. 20 காதல். ஆமா. ஒரு காதல் மேய்ச்சிருப்பீங்க. வந்து சொல்றாங்களா? அதான் முன்னாடி கிடைக்க அதுக்கு முன்னாடி. ஐயா சாமி, ஒரு காதல் வரும்போது 10 மைல். 200 மைல். போதுமா? போதும். சும்மாவா? புராணம் எழுதுறாங்க, புத்தகம் எழுதுறாங்க, சங்கம் வளர்த்தாங்க. எதுக்கா போச்சு? தலைச்சங்கம், இடைச்சங்கம், கிடைச்சங்கம், முச்சங்கம். தலைச்சங்கம் எங்க இருந்தது? தென் மதுரையில இருந்தது. தலைச்சங்கம் எங்க இருந்தது? தென் மதுரையில இருந்தது. எத்தனை வருஷம் இருந்துச்சு? 4440 வருஷம். எத்தனை புலவர்கள்? 4449 புலவர்கள் இருந்தாங்க. எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். என்னடா வண்டி பின்னாலே போகுதே, முன்னால வந்துருச்சு. ஏன் கேள்வி கேள்வி சொல்லுங்க. மொத்தம் 589 புலவர்கள் தலை சங்கத்திலே வாழ்ந்தார்கள். இடைச்சங்கம் எங்க இருந்தது? கபாடபுரத்தில் இருந்தது. எத்தனை வருஷம்? 3700 வருஷம். எத்தனை புலவர்கள்? 3700 புலவர்கள். எத்தனை உறுப்பினர்கள் சொல்லுங்க. மொத்தம் 59 உறுப்பினர்கள். போதுமா? 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 கடைச்சங்கம் எங்க இருந்தது? தற்பொழுது இருக்கக்கூடிய மதுரையில். எத்தனை வருஷம் இருந்துச்சு? 1880 ஆண்டுகள். எத்தனை புலவர்கள் இருந்தாங்க? 449 புலவர்கள். எத்தனை உறுப்பினர்கள் சொல்லுங்க. மொத்தம் 49 உறுப்பினர்கள். போதுமா?
போதுமா இந்த கேக்குறேன். போதுமாக்கு என்ன விளக்கம் தெரியுமா? தெரியுமே. இந்த பதில் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? உன்னோட நான் அதிகமா படிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அது இல்ல அர்த்தம். அஞ்சே கேளு. அது இல்லங்க அர்த்தம். அது வேற அர்த்தம். என்ன? அம்மா கேட்குற கேள்விக்கு பூரா ஓரளவு பதில் சொல்லிட்டேன். நம்மகிட்ட இவ்வளவுதான் சரக்கு இருக்கு. அந்த இடத்துல அசிங்கப்படுத்திடாத மேலும் கேள்வியை கேட்டு போதுமா இதோட ஆளை விட்டுரு. இதுக்கு இப்படி ஒரு பதில் இருக்காப்பா? அட புண்ணிய வாங்கிக்கலாம். இந்த பதில் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு பதில் சொல்லி அப்புறம் இதுக்கு மட்டும் இதுக்கு மேல கேள்வி கேட்டு இந்த அசிங்கப்படுத்தி அப்படி வந்து அந்த போதுமா என்ன இந்த போதுமா என்ன? அது வேற போதுமா இது வேற போதுமா? ஒண்ணு வேண்டியதுலப்பா. சரி, தலைச்சகத்துல எந்த மன்னர்ல இருந்து எந்த மன்னர் ஆட்சி பண்ணாங்க? காய்ச்சில விழுந்த முதல் கடுங்கோன் வர ஆட்சி செஞ்சாங்க சுவாமி. எத்தனை மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அறிவு இருக்கா? ஏன் ஒரு தடவை பதிச்சுனா உனக்கு புரியாதா? ஓயாமே கப்ப எப்பா? கட்டுப்போற மாதிரி பேச முதல்ல கேள்வி கேட்ட பதில் சொன்னே மறுபடியும் கேள்வி அதுக்கு பதில் சொல்லு. கட்டுப்போற மாதிரி பேசிட்டு நீ ஓயாம கேட்டா அப்புறம் கடுப்பு வருமா வருமா வராதா? வராதா? ஏன் சாமி என்னப்பா? காலையில சாப்பிட்டீங்களா? அதேதான். சாப்பிட்டேன் மத்தியானம் சாப்பிட்டேன் ராத்திரி இங்க 6 மணி வீட்டுல வந்து நல்லா கொடிக்கிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஏன் சாப்பிட்டீங்க? பசிச்சு சாப்பிட்டேன். ஓயாம போச்சா? ஓயாம சாப்பிடுவேன். அந்த அம்மா ஓயாம கேட்டா ஓயாம பதில் சொல்லுங்க. கடுப்பு வரதாம்ல உங்களுக்கு கடுப்பு. சம்பள வீணையில கடுப்பு வரல. வண்டியில படுத்துட்டு வரையில கடுப்பு இல்ல. வரி பணத்தை வாங்கையில கடுப்பு வரல. உள்ள உட்காந்து பவுடர் போடையில கடுப்பு நாங்க இல்ல. கேள்விக்கு மட்டும் கடுப்பு வரதோ பதில் சொல்லுங்க முதல்ல. ஏயா இந்த அம்மா கிட்ட நான் சொல்ல வரும்போது கடுப்பு வந்தது நீ எங்கே சாப்பிட்டு இப்ப வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சக்கரத்தை சென்ற மாதிரி பண்ணிட்டீங்க. மொத்தம் 89 மன்னர்கள். போதுமா 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 கேட்கிறேன். பத்தாது. இடைச்சங்கத்திலே எந்த மன்னர் முதல் எந்த மன்னர் ஆட்சி புரிந்தார்கள்? வெங்கடேஸ்வரன் முதல் முடத்திருமாறன் வரை ஆட்சி செஞ்சாங்க. எத்தனை மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க சொல்லுங்க பாப்போம். ஓயாம சொல்லுவாங்க. அறிவு வேணாமா? கடுப்பு கிளம்ப என்ன வருது உங்களுக்கு? கடுப்பு வருதுல வரும்ல. காலையில சாப்பிட்டீங்களா? அதுக்கு என்ன சாப்பிட்டேன்? மதியானம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ராத்திரி நல்லா கொட்டிக்கிட்டீங்களா? கொட்டிக்கிட்டேன். ஏன் கொட்டிக்கிட்டீங்க? பசிச்சு ஓயாம பசிச்சா ஓயாம திங்கிறீங்கல்ல, அது மாதிரி ஓயாம கேள்வி கேட்டா ஓயாம பதில் சொல்லணும். கடுப்பு வருது உங்களுக்கு கடுப்பு. சம்பளம் வீணையில கடுப்பு வரல. உள்ள உட்காந்து பவுடர் போடையில கடுப்பு இல்ல. வரி பணத்தை வாங்கையில கடுப்பு வரல. காலையில சம்பளம் வாங்கையில கடுப்பு இல்ல. நாங்க கேள்வி கேட்டா மட்டும் கடுப்பு வருதோ பதில் சொல்லுங்க முதல்ல. என்ன விதைக்கிறோமோ அதானே விளையும். ஏப்பா இந்த வாழை விதைய விதைப்போம். வாழ இருங்க விதை. உடப்பம்பட்டியில வாழை விதையா கொடுக்குறாங்க. விதைச்சதானே போறேன். மொத்தம் 59 மன்னர்கள் ஆட்சி பாருங்க பாருங்க. கடைசகத்தில் எந்த மன்னர் முதல் எந்த மன்னர் ஆட்சி புரிந்தார்கள்? முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பிரர் வரைக்கும் ஆட்சி செஞ்சாங்க. எத்தனை மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க சொல்லுங்க. மொத்தம் 49 மன்னர்கள் ஆட்சி புரிந்தார்கள். நூல்கள் எத்தனை? ஏன் கேக்குறீங்க? காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்களா? திருவிழான்னு ஒண்ணு நடத்துறதுனாலதான் தோரணம் ஒண்ணு கட்டுறாங்க. நான் திருவிழா நடத்த போறேன். யார்கிட்ட உன்கிட்ட நடத்துங்க? 18 நூல்கள். என்னென்ன நூல்கள்? நாலடியார் நான்மணி கடையில் இன்னா 40 இனிமே 40 கார் 40 களவழி 40 ஐந்தரை 50 ஐந்தரை 70 திரைமாலை 50 திரைமாலை 150 திருக்குறள் திரைகளுக்கும் ஆசான கோவில் சிறுபந்தமும் 7வது கையில் என்று சொல்லக்கூடிய 18 நூல்கள் இருக்கு. அருமை. 18 நூல்கள் இருக்கிறது. ஆமா. ஏன் நூல்களை பத்தி கேட்டேன்? ஏன் கேட்டீங்க? ஒரே ஒரு நூல்ல என்ன நூல்? உங்களை பற்றியும் என்னை பற்றியும் எழுதி இருக்கிறது. சரி. உங்களை பத்தி ஓரறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு 6 அறிவு 6 அறிவுக்குண்டான விளக்கத்தை ஒரு புத்தகத்துல எழுதிருங்க. சரி. அது என்ன புத்தகம்னு நீ சொல்லிட்டு போ. ஓ என்னைய பத்தி எழுதிருக்குன்னு சொன்னேன். அதே புத்தகத்துல நான்கு யாழ் வகை 4 இருக்கிறது. அந்த 4 எழுதிருப்பது மகதியா, பெரியார், மகதியார், சகோதரியார், செங்கோடி 4 வகையா. ஒவ்வொரு யாழுக்கும் நரம்பு இருக்கிறது. ஒவ்வொரு யாழுக்கும் எத்தனை நரம்பு அப்படின்னு ஒரு புத்தகத்தை சொல்லுது. அது எந்த புத்தகம்? உங்களை பற்றி சொன்ன புத்தகமும் என்னை பற்றி சொன்ன புத்தகமும் ஒரே புத்தகம் தான். நீ சரியான ஆளு. இந்த பதில் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு அவர் கேட்டார்ல. அவர் நான் நிறைய படிச்சிருக்கேன் உங்களை விட அதுக்கு பதில் சொல்லுவேன்னு அவர் சொன்னார்ல. உன்னை பத்தி சொன்ன புத்தகம் என்ன பத்தி சொன்ன புத்தகம் என்ன புத்தகம் நீ சரியான ஆளுங்க மேல நீ சொல்லிட்டு மட்டும் இந்த இடத்தோட தான் இவர் சொன்னார்ல. இந்த பதில் போதுமா இல்ல ராயா பொத்துக்கிட்டு இருக்கிறீர். உன்னை பத்தி சொன்ன புத்தகம் என்ன பத்தி சொன்ன புத்தகம் என்ன புத்தகம்? அதான் தொல்காப்பியம். நான் கேக்குறேன். கேள்வி நீங்களே கேக்குறீங்க, பதிலையும் நீங்களே சொல்றீங்க. என்ன நினைச்சுட்டு நீங்க பதில் சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணு கேள்வி கேட்காம இருக்கணும். அவரே குழம்பிட்டாருங்க பாவத்தை. குழம்பிட்டாரு. தொல்காப்பியம்ன்ற புத்தகம் நான் முந்திக்கிட்டு இருக்கேன் நினைக்காத. இதுக்கு இன்னொரு கேள்வி கேட்பேன். என்ன? தொல்காப்பியம் நானே பதில் சொல்லிட்டேன். ஏன் சொன்னீங்க? அது என்ன புத்தகம்? ஒருவேளை நான் புத்தகத்தை சொல்லலைன்னா நான் சொல்லிடுவேன். ஆமா படிச்சிருக்கீங்க.
அப்புறம் படிக்காம வந்திருப்பேன். படிச்சுக்கமா அண்ணா நான் சொல்லலைன்னா அவங்க சொல்லிருப்பாங்க. உண்மையா? இது எந்த புத்தகம்? தொல்காப்பியம். சரி, எனக்கு அதுலதான் சந்தேகம். தொல்காப்பியம் என்ற புத்தகத்துல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு? நீ படிச்சது உண்மைதான். நான் என் புத்தகத்தை சொல்ல தெரியுமா? அடிக்காது. எப்படி அடிக்க? சொன்ன வார்த்தை அப்படி கண்ணில் சட்டின்னு அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன அங்க வரும் பொண்ணு இந்த ஒரு ஆளுநர் உட்காந்தா சும்மா உட்காந்து சொல்லி கொடுக்குற வேலையே இருக்கக்கூடாது. விரல காட்டுறது அப்படி காட்டுறது எத்தனை அதிகாரம் சொல்றது அந்த வேலையை வச்சுக்கூடாது. சரியா? எத்தனை அதிகாரம் இருக்குது என்னைய பாரு. அங்க பார்க்காம எந்திரிச்சு போப்பா.